எல்லா புகழும் இறைவனுக்கே. அன்பான யாசனால் சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் என்ற பழமொழி உண்டு. ஏமாத்துறவங்க டிசைனாக யோசித்து ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மக்களும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பொதுவாக ஃபோனில் ஆன்லைன் ஏமாற்றம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுபோல தான் இப்போ ஒரு ஏமாற்றம். மக்கள் பெரிய தொகையை இழந்திருக்காங்க. இது சென்னை மரக்காணத்தில் நடந்திருக்கு. சென்னை மரக்காணத்தில் டிப்டாப்பாக ஒரு ஆசாமி கொஞ்ச நாளாக அந்த பகுதியில் உலா வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் அதே பகுதியில் 2 மாதத்துக்கு முன்னாடி வாடகைக்கு ஒரு வீடு எடுத்திருக்கிறாரு. அவர் பேர் திலகர்ன்னு இருக்காரு எல்லாத்தையும். அந்த வீட்டில் தங்கி இருந்துக்கிட்டு அதே பகுதியில் வாடகைக்கு இன்னொரு இடத்தை எடுத்து அதை தன்னுடைய ட்ரஸ்ட்டு ராசி ட்ரஸ்ட் என்ற பேரில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே உள்ள மக்கள் எல்லாம் பெண்களை கூப்பிட்டு இது சுய உதவி குழுக்களுக்கு, பெண்கள் குழுக்களுக்கு பொருளாதார உதவி செய்யும் என்ற ஆசை வார்த்தையை கூறியிருக்கிறார். இதில் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1 லட்ச ரூபா வரைக்கும் 1 லட்ச ரூபா அதுக்கு மேலேயும் வாங்கலாம், 10 லட்சம்லாம் வாங்கலாம் அப்படின்னு இருக்காரு. ஆனால் இதுக்கு நீங்கள் முதல்ல உறுப்பினர் ஆகணும். உறுப்பினர் ஆகிறதுக்கு 300 ரூபா நீங்கள் கட்டணும் அப்படின்னு. பிரியாணிலாம் விருந்து கொடுத்துருக்காரு. மக்கள் சாப்பிட்ருக்காங்க. மூக்குத்திலாம் பரிசடி பெண்களுக்கு ஆசை வார்த்தையை கூறியிருக்கிறார். பெண்கள் அதையும் நம்பி ஏமாந்துருக்காங்க. 300 ரூபா கட்டி இவங்க உறுப்பினரான பின்னாடி, இந்த ராசி அறக்கட்டளையில் உறுப்பினரான பின்னர் அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் 1 லட்ச ரூபா இருந்தால் 1500 ரூபா அட்வான்ஸாக கட்டணும். அந்த ரூபா உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் 1500 ரூபா முன்பணமாக கட்டணும் அப்படின்ட்டு இருக்காரு. 1 லட்சத்துக்கு அதிகமாக போனால் 3000 ரூபா கட்டணும் அப்படின்ட்டு இருக்காரு. இதை நம்பி 100க்கும் மேற்பட்டவங்க, 400க்கும் மேற்பட்டவங்க உறுப்பினராக சேர்ந்து 100க்கும் மேற்பட்டவங்க பணத்தை கட்டியிருக்காங்க. 11ஆம் தேதி இவர்களுக்கு லோன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. 11ஆம் தேதி போய் பார்த்தவர்களுக்கு ஏமாற்றம் தான். அந்த அலுவலகம் பூட்டி இருந்திருக்கிறது. அவருடைய திலக்குடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. அது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆள் எஸ்கேப் அப்சண்ட் ஆகிட்டாரு. உடனே காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க பெண்கள், ஏமாந்த பெண்கள். விசாரணை நடைபெற்று வருகிறது. 350 ரூபா மட்டும் தானே கட்ட சொன்னீங்க, இப்போயே முன்னாடியே நீங்கள் இவ்வளோ காசு கேட்குறீங்கன்னு கேட்டாங்க. ஒரு ஆளுக்கு 60,000 லோனுக்கு 3550 ரூபா. நாங்கள் எவ்வளோ பணம் எங்களால் கட்ட முடியாது சொன்னாங்க. நாங்கள் சொன்னாங்க, நாங்கள் சொல்கிறோம், கட்டுறதும் உங்களோட விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு சிலவங்க தொழில் தராங்க, வீட்டிலே தராங்கன்றதால தான் யாரும் லோனுக்காக வரல, தொழிலுக்காக தான் வந்தாங்க. நிறைய பேர் இதில் விவசாயிங்க தான் நிறைய கட்டியிருக்காங்க பணம். ஏழைங்க தான் இதில் நிறைய, ஏன்னா தொழிலுக்காக அப்படின்னு தான் வேலை வீட்டை தேடி வருது, சிறுதானியம் பேக் பண்ணுறது அப்படின்னு சொன்னதுனால எல்லோரும் இதில் சேர்ந்தாங்க. பாதி பேர் இதில் கட்டலை, பாதி பேர் கேட்டாங்க. மொத்தம் உறுப்பினராக சேர்ந்தது 423 பேர் சேர்ந்தாங்க. அதில் 123 பேர் அமௌண்ட் கட்டியிருக்காங்க. சேமிப்பு காசு, இன்சூரன்ஸ், டாக்குமெண்ட் சர்வீஸ்னு 123 பேர் கட்டியிருக்காங்க. ஆசாமி இங்கு மட்டும்தான் தனது கைவரிசையை காட்டியிருக்கிறாரா, வேறு எங்கும் இதுபோல் செய்திருக்கிறாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள்.